ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்கக்கூடிய நிறைய விமன் வருவாங்க. நிர்மலா சீதாராமன் மேம் வந்து கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க. ஒரு 15 அக்கம்ப்ளிஷ்டு விமன் ஃப்ரம் கொங்கு பெல்ட் மட்டும் செலக்ட் பண்ணாங்க. நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாங்க. அண்ட் ஒரு 4 விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. இன்ஃபேக்ட் அது நம்ப முடியாத ஒரு இதாக தான் இருந்தது, நிகழ்வாக தான் இருந்தது. பிகாஸ் ப்ரீவியஸ் நைட் 9:30 தான் அது கால் கன்ஃபார்ம் ஆச்சு தட் ஐ காட் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலந்துரையாடல் மாதிரி தான். பிகாஸ் இன்ஃபார்மல் தான். மேம் ரொம்ப ஃப்ரீயா பேசினாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் நாங்க என்ன பண்ணியிருக்கோம், எங்க ஃபீல்ட்ல நாங்க என்ன அச்சீவ் பண்ணிக்கோங்கிறத ஷேர் பண்ணோம். அண்ட் வி கேவ் இன்புட்ஸ் ஆல்சோ. இந்த மாதிரி இருந்தால் பெட்டரா இருக்கும். இப்போ நான் எனக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் மூலமா தான் நான் என்னுடைய ஜேர்னி வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ நான் பிச் பண்ணேன், மேம் இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்கக்கூடிய நிறைய விமன் வருவாங்க அப்படிங்கிறது நான் ஷேர் பண்ண மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்புட்ஸ் கொடுத்தாங்க. மேம் வந்து கவர்மெண்ட் எந்தெந்த வகையில் விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸ்போர்ட்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவில் சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் மேம் ஷேர் பண்ணாங்க. அப்போ நான் அந்த ஆர்கேவி வே ரஃப்தார் ப்ரோக்ராம் மூலமாகவும் நிதி ஏஆர் ப்ரோக்ராம் மூலமாகவும் சம்மர் ஃபுட்ஸ்க்கு ஈக்விட்டி ஃப்ரீ கிராண்ட்ஸ் வந்ததை வந்து மேம்க்கு சொல்லி தேங்க் பண்ணேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தது எங்களை மாதிரி விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு இட் சர்வ்ஸ் அஸ் அ லைஃப் லைன். கேஷ் ஃப்ளோ தானே நம்மளுக்கு வந்து லைஃப் லைன் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்விட்டி ஃப்ரீ கிராண்ட்ஸ் வரும்போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது அதை நான் நினைவு கூர்ந்து மேம்க்கு தேங்க் பண்ணேன்.